സ്വൈപ്പ് ചെയ്തിരിക്കുന്നത് സുദർശൻ എന്റർപ്രൈസസ് കാണുന്നു. ഇറ്റ്സ് എ പെട്രോൾ പമ്പ്. ഈ പെട്രോൾ ബങ്ക് എവിടെയാണ്? കാണത്തൂർ. ഇൻസിഡന്റ് നടന്നതിന് ഒരു 3 കിലോമീറ്റർ പിന്നിലേക്ക് പോകണം. ദാ ഓട്ടോ നമ്പർ TN11AW0253. ரங்கா சார் TN11AW0253 லிஸ்ட்டில் இருக்கான்னு செக் பண்ணுங்க. பார்க்குறேன் சார். மா ഇതിന് എവിഡൻസ് എല്ലാം വെച്ചിട്ട് ഇന്നലെ രാത്രി തന്നെ അയക്കാം. സാർ നമ്പറിലായിരുന്നു. 9344105622 സേവ്. சார் TN11AW0253 அவன் பேர் செல்வமார். அவனை இப்போதான் சார் விசாரிச்சு விட்டேன். என்னதான் விசாரிச்சீங்க? அந்த ஆட்டோ எந்த ஏரியாவில் இருக்கு பாருங்க சீக்கிரம். நான்சென்ஸ். ரங்கா சார் வந்துட்டேன். அந்த ஏரியாவில் இருக்கிற சிசிடிவி எல்லாம் செக் பண்ண சொன்னேன்ல, ஒழுங்கா பார்க்க மாட்டேன். முன்னாடி இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டேன் சார், இன்னும் பின்னாடி தான். முன்னாடி பின்னாடி மற்றவங்க நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே சார், we've got a lead to our prime suspect, sir. The name is Selvam. Yeah. Auto driver. Yes, sir. Come in control room. ரெண்டாவது யூனிட் அனுப்புங்க. Come in control room. ரெண்டாவது யூனிட் அனுப்புங்க. அடையார் பிரிட்ஜு கீழே வைக்கிற பெட்ரோல் பங்க் அங்கே அக்கம் பக்கம் பாருங்க. ஒவ்வொரு ஆட்டோ விடாமல் தேடுங்க. ரெண்டாவது யூனிட் திருவான்மையூருக்கு அனுப்புங்க. ஆல் யூனிட்ஸ் எல்லா ஸ்டேஷனுக்கு உடனே ரிப்போர்ட் அனுப்புங்க. ஈசிஆர் ஓஎம்ஆர்ல இருக்கிற எல்லா சிசிடிவிஸும் செக் பண்ணுங்க. எல்லா ஆட்டோ ஸ்டாண்டையும் ஒன்று விடாம தேடுங்க. கங்கா, இப்போ நம்ம போகும்போது ஒரு ஆட்டோவும் விடாம பாரு. ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் யூ டு மிஸ் ஈவன் ஒன். எஸ் சார். ஆமா, 0253 T11AW0253. கொஞ்சம் வாங்க. இந்த ஆட்டோவை பார்த்துருக்கீங்களா சார்? இந்த ஆட்டோ இந்த பக்கம் போகணுன்னு பார்த்தீங்களா? இல்லை சார், இல்லை. இப்போ எனக்கு சவாரி இருக்குது, என்னால் வர முடியாது. ஆனால் ഈ സെൽവം എന്ന് പറഞ്ഞ പേരുള്ള ഓട്ടോ ഡ്രൈവർ അറിയോ? இல்லை.
ஆட்டோட அடையாளங்களை சொல்கிறேன். ஐடென்டிஃபிகேஷன். ஆட்டோவில் ரஜினி படம் ஒட்டி இருக்கும், செல்வம்னு எழுதியிருக்கும். ஆட்டோ ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை சொல்லுங்கள் சார், அதெல்லாம் பார்த்துட்டு சார் பேசினப்போ ரொம்ப அப்பாவியாக இருந்தான், அதான் விட்டேன். கூலிங்கா இருக்குல்ல? என்னங்க இது எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்குறீங்க, கூலிங்கா வைக்க மாட்டீங்களா? யோ, நானே ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதியாக குடிக்கலான்னு இருக்கேன், அதையும் விட மாட்டேங்கிறீங்க. தட்டாட்டம் தாங்க தர்றாங்க சாங்க உள்ளார வந்தாங்க உள்ளாதவேங்க. ശില്പയോട് ഇപ്പോൾ വരണ്ടെന്ന് പറഞ്ഞല്ലേ? ഈ സമയത്ത് വന്നില്ലെങ്കിൽ പിന്നെ എപ്പോൾ വരാനാ? ചേച്ചിക്കൊരു സപ്പോർട്ട്, അത്രേ ഉള്ളൂ. ഞാൻ നവീനെ കുറേ തവണ വിളിച്ചിരുന്നു, പക്ഷെ ഫോൺ എടുത്തില്ല. നീ എത്ര ദിവസം ഉണ്ട് ഇവിടെ? ഞാൻ പ്ലാൻ ചെയ്തിട്ടില്ല. എൻ്റെ ഓൺ ക്ലിനിക് ആയ കാരണം കുഴപ്പമൊന്നുമില്ല. ശില്പ ഫ്ലാറ്റിലേക്കല്ലേ? അവിടെ പോയിട്ട് ഫ്രഷ് ആവാം. അണ്ണനഗറിൽ എൻ്റെ ഒരു ഫ്രണ്ട് ഉണ്ട്, സോ അവിടെ എന്നെ ഡ്രോപ്പ് ചെയ്താൽ മതി, ഞാൻ വന്നോളാം. இவர் யாருன்னு கேட்டப்போ தெரியாதுன்னு சொன்னேன். என்ன சார், டெய்லி 100 பேர் வருவாங்க போவாங்க, எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா சார்? சார் இப்போ ஞாபகம் வந்துருச்சு சார். அன்னைக்கு அவங்க கார் நின்று போச்சுன்னு பெட்ரோல் வாங்க என் ஆட்டோவில் தான் சார் வந்தாங்க. எங்கே ஏறினாங்க? உத்தண்டி சார். அந்த பொண்ணு யார்? அவங்க ஒய்ஃப் சார். அவங்க ஒய்ஃப்னு உனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் ஒரு ஒய்ஃப் தான் சார். அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? பெட்ரோல் வாங்கிட்டு யூட்டன் போட்டு நேராக அவங்க வண்டிகிட்ட விட்டுட்டு நான் கிளம்பிட்டேன் சார். என்ன மேட்டர் சார்? அப்போ செத்தவனுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இல்லை? செத்துட்டாரா? பாவம் சார், நல்ல மனுஷன் சார். சார் சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது சார். சார் ப்ளீஸ் சார். சார் 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 நான் அப்பாவி சார். உட்கார்றா. ஸ்டூல் உட்கார்ற. ஹலோ, அப்புறமா கூப்பிடுவோம். பல்ல உடைச்சு. சாரி சார், உங்க ஃபோன். உத்தண்டி டோல 7 மணி ராத்திரி அவரோட பொண்டாட்டி எப்போ ஆட்டோல வந்துச்சு? எடுங்க. லவுட் ஸ்பீக்கர். ஹலோ ஹலோ, என்ன முடிவு பண்ணிருக்க? என்ன முடியும்னா? வெச்சிடலாமா அழிச்சிடலாமா? சீக்கிரமா சொல்லு. வீட்டுக்கு வந்து முடிவு பண்ணிக்கலாமா? நீ முதல்ல வீட்டுக்கு வா, உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். சொல்றது. ஹலோ, நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணாதீங்க சார். யார் அடிக்கலாம்னு முடிவு பண்றீங்க? சார் என் பொண்டாட்டியா சார்? ஐயோ இல்லை, ஏற்கனவே 3 பிள்ளைங்க சார், திரும்ப மாசமாக்குறா, அதை பற்றி தான் சார் பேசிட்டு இருந்தோம். இந்த காது பூ சுத்துற வேலை வேற எங்கேயாவது வச்சுக்கிறேன். பூலாம் நான் சுத்தல சார். ரங்கா வரேன் சார். சார் சத்தியமா எனக்கு ஒண்ணுமே தெரியல சார். இவ வீடு எங்க பாரு, அவளை அப்படியே தூக்கிட்டு வா. தூக்கிடுறேன் சார். அப்படியே நவீனியும் உள்ள வர சொல்லுங்க. சார் எஸ் சார். சார் சத்தியமா சார், பாவம் சார், அவள் புள்ளத்தாச்சு சார். ஜூலை 16 8 மணி ராத்திரி ஈசிஆர்ல நீயும் உன் ஒய்ஃபும் அபிஜித்தோட கார் ஃபாலோ பண்ணதா 2 டோல்கேட்ல ரெக்கார்ட் இருக்கு. அப்படியே 12 மணிக்கு ராத்திரி ரிட்டர்ன் வரும்போது நீங்களும் பின்னாடியே வந்திருக்கீங்க. காரை பிரேக் டவுன் ஆக வச்சு அவருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி போய் அவரை கூட்டிட்டு போய் கொலை பண்ணியிருக்கீங்க. சார் சத்தியமா இதுக்கும் என் பொண்டாட்டிக்கு எந்த சம்மந்தமே இல்லை சார். பாவம் சார், அவள் புள்ளத்தாச்சு சார். எல்லாத்துக்கும் காரணம் அந்த பிசாசு. ஆமா சார், அவள் ஒரு பிசாசு.